இலங்கையில தற்பொழுது சில விடயங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்ற சோமி த பியூ மற்றது தமிழ் ப்ரோ இவர்கள் இருவருடைய விடயமும் பேசப்படுகின்றது. ஒருவரை பார்த்து ஒருவர் கொப்பி அடித்தார், கொப்பி கொப்பி என்று சொல்லி பலதரப்பட்ட எதிர்மறையான கருத்துக்களுக்கும் ஒருவருக்கு எழுந்திருக்கின்றது. என்னதான் எதிர்மறையான கருத்துக்கள் வந்தாலும் நான் எடுத்த முயற்சியை கைவிடப் போவதில்லை, என்னுடைய பயணம் தொடரும் என்று சொல்லி தமிழ் ப்ரோ அவர்கள் தன்னுடைய பயணத்தினை ஆரம்பித்து தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றார். சரி, இது ஒரு புறம் இருந்தாலும் தற்போது பாத்தீங்கன்னா மாம்பழ விடயம் ஒன்று பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்ன மாம்பழம் என்று பார்த்தால், தற்போது வடமாகாண ஆலயங்களில மாம்பழம் ஏலத்திற்கு விடப்படுகின்ற ஒரு விடயம் மிகவும் பிரபலமாகி வருகின்றது. குறிப்பாக வடமாகாணங்களில தான் இந்த செயற்பாடு இடம்பெறுகிறது. புங்குடுதீவு, நைனாதீவு என்று இடம்பெற்று தற்பொழுது வவுனியாவிலேயும் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாம்பழம் ஏலத்திற்கு விடுறது நல்ல விடயம் தானே, அந்த பணத்தில ஆலயத்தின் வளர்ச்சிக்கு கொடுக்கிறார்கள், அது நல்லதுதானே என்று சொல்லி சொன்னாலும் இது தொடர்பில் சில எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கின்றது. அவை குறித்து தான் இன்றைய காணொளியில பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. வவுனியா உக்குளாங்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ திருவிழாவில மாம்பழம் ஒன்று ஏலத்திற்கு விடப்பட்டிருக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வு பல மக்களின் மனதையும் புண்படுத்தி இருக்கின்ற ஒரு விடயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏன் ஆலயத்தில மாம்பழம் ஏலத்துக்கு விடுறது நல்ல விடயம் தானே, அந்த நிதி ஆலயத்துக்கு தானே செல்லுது, ஆலயம் மேலும் வளர்ச்சி அடையும், ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 2,85,000 ரூபாய் மாம்பழம் ஏலத்திற்கு விடும்போது சாதாரண ஒரு பக்தனால அந்த மாம்பழத்தை ஏலத்திற்கு எடுக்க முடியாது. அவன் எவ்வளவு ஒரு மன கஷ்டத்தோட தன்னுடைய மன கஷ்டத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிலையில தான் ஆலயத்திற்கு வழிபாடு செய்ய போவான். அங்க இப்படியான சம்பவங்கள் இடம்பெறும் போது ஐயோ, என்னால் அந்த மாம்பழத்தை வாங்க முடியலையே, அடுத்த முறையாச்சும் அந்த மாம்பழத்தை நான் வாங்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு ஏக்கமும் மன கஷ்டமும் அந்த ஒரு பக்தனுக்கு ஏற்படும். அப்படியான இடமாக ஆலயம் இருக்கக்கூடாது. எங்களுடைய மன குமுறல்களை இறக்கி வைத்து விட்டு நிம்மதியோட வீடு திரும்புகிற ஒரு இடமாகத்தான் ஆலயம் அன்று தொட்டு இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான ஆலயத்துல இப்படியான மன கஷ்ட நிகழ்வுகள் இடம்பெறுவது மிகவுமே மன வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆலயம் ஒரு புனிதமான இடமாக அன்று தொட்டு இன்று வரை இருந்து வந்த நிலையில தற்பொழுது இது ஒரு சூதாட்ட இடமாக மாறி வருவதாக பல பெரியவர்கள் இதொடர்பில தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வராங்க. வழமையாக திருவிழா காலங்களில ஆலயத்திற்கு கொடுக்கப்படுகின்ற பொருட்கள் ஏலத்திற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். ஆனா அது சில ஒழுங்கமைப்புகளை பின்பற்றி இடம்பெறுகின்றது. ஆனால் இப்போது மாம்பழம் ஏலத்திற்கு விடுகின்ற விடயம் சாதாரண மக்களால இத பெற்றுக்கொள்ள முடியாது. வசதி படைத்தவர்களுக்கும் பணபலம் உடையவர்கள் தான் இந்த ஏல நிகழ்வில பங்கேற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதனால பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு மக்களுக்கு இது ஏக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆலயத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் நேரடியாக உதவி செய்யலாம். மாம்பழத்தை ஏலத்திற்கு எடுத்து தான் உதவி செய்யணும் என்றெல்லாம் இல்லை. இந்த மாம்பழ ஏலத்தால பல சாதாரண மக்களுடைய மனங்கள் பாதிக்கப்படுகின்றது. தங்களுடைய மன கஷ்டங்களை ஆலயத்தில் இறக்கி வைத்து விட்டு வரணும் என்று போறவர்கள் மன கஷ்டத்தோட திரும்பவும் வீடு செல்லுகிற நிலைதான் ஏற்படுகின்றது. ஆலயம் என்பது ஒரு புனிதமான சூழல். என்ன பண்பாடு கலாச்சாரங்களை பின்பற்றி அன்று தொட்டு இன்று வரை ஆலயங்களில வழிபாடுகளும் சரி ஆடைகளும் சரி அணிந்து கொண்டு போகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனா இப்படியான செயல்களால ஆலயத்தில சில மனக்கசிவுகள் ஏற்படுகின்றதாக பலர் தொடர்பில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வராங்க. இதனால பாகுபாடு கூட எழலாம். அவர் மாம்பழத்தை வாங்கிவிட்டால் அவர் பெரியாள், ஐயோ என்னால வாங்க முடியலே, நான் சாதாரண ஒரு பக்தன் தானே என்று சொல்லி ஒரு மன கஷ்டம் கூட எழலாம். ஏன் பார்க்கின்றவர்கள் கூட ஏற்றத்தாழ்வோட பார்க்கின்ற ஒரு சூழல் ஆலயத்தில ஏற்படலாம். உண்மையாக இவ்வாறான செயற்பாடுகள் ஆலயங்களில தவிர்க்கப்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வு இன்றி அனைவரும் அமைதியோடையும் மன நிம்மதியோடையும் சென்று வழிபட்டு கொண்டு மீண்டும் வீடு திரும்புகின்ற ஒரு இடமாகத்தான் ஆலயம் இருக்க வேண்டும். இப்படியான செயற்பாடுகளால ஆலயத்திற்குள்ளேயும் ஏற்றத்தாழ்வு பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்படலாம். நாங்கள் எந்தவித பாகுபாடுமின்றி ஏற்றத்தாழ்வின்றி போய் நிம்மதியாக வழிபட்டுட்டு வீடு திரும்புகின்ற ஒரு இடமாகத்தான் அன்று தொட்டு இன்று வரை ஆலயம் இருக்கின்றது. அப்படி இருக்கையில இப்படியான செயற்பாடுகளால பலருக்கும் அது மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆகையால இந்த செயற்பாடுகள் தவிர்க்கப்பட்டு அல்லது இதற்கு மாற்று வழி கையாண்டு இப்படியான செயற்பாடுகளை நிகழ்த்துவது நல்லது. அது யாருக்கும் எந்தவித கஷ்டத்தையும் ஏற்படுத்தாது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க.